அலைமகள் மயில் நேசா துயில் வாசம் அடைமகள் மகிழேசம் ஆதித்துயில் வாசம் அடைமகள் மகிழேசம் அச்சுதனே முகுந்தம் அச்சுதனே முகுந்தம் அச்சுதனே முகுந்தம் ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தம் ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த ஓம் நமோ நாராயண 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 ஆதிசட சயனா அருள் தருவாய் வாமனா பூமி தன்னை மீட்ட புண்ணியனே அருள்வாய் இதனை மீட்ட புண்ணியனே அருள்வாய் நரண பூரணனே நாராயணா நமோ நாராயணா நரண பூரணனை நலம் தரும் நாயகனை நரண பூரணனை நலம் தரும் நாயகனை நான் மறை வேதம் தந்தம் நான் மறை வேதம் தந்தம் நால்வகை வேதம் தந்தம் தத்துவே குல சீடனே ஓம் நமோ நாராயண நாராயணா நாராயணா நமோ நாராயணா அபிஷேக பிரியா சிவா ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்வத்திர பிரியா சூர்யா நடன பிரியா ருத்ரா கனகரம்ப சுந்தரப்ப கணிப்பிரியா கந்தா கடகப்பிரியா நாரதா என்பது என்னுடைய நாமம் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் என்று சொல்லக்கூடிய நாரத மகிழ்ச்சி சேர்க்கப்பட்ட நான் அதிகாலையில் எழுந்து எனது காலக்கருத்து முடித்துவிட்டு அங்கிருந்து கேளுங்கிறி வைகுந்தம் பிரம்மலோகம் சென்று அவர் எல்லா ஆசை கொண்டு நேரடியாக நாவல்குடி நின்று என்னை பேச வைக்கக்கூடிய கலைமுதான கலைவாணியையும் 16 செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியும் வீரத்திற்கு அதிபதியான பார்வனை மனை ஆசை பெற்று அங்கிருந்த ககன் மார்க்கமாக வருகின்ற வழியிலே என் அண்ணன் தக்கு நந்தைக்கு பிறப்பதில் மணிபட்டு ஒரு யாகம் நடத்தினான் அப்பேற்படி யாகத்தை தடுத்த ஒரு காரணத்தினால் என் அண்ணன் சாபத்தின்படி ஒரு நாளைக்கு ஒருத்தர் தங்கக்கூடும் ஒரு நாளைக்கு ஒரு கிழமை செய்ய முடியவில்லை என்றால் என் சரிசாக்கப்பட்டது 1000 சுக்குரங்க விடுத்து ஆட்டம் நாராயண் ஓம் நமோ நாராயண நமக ஆக கடகம் எங்கே கழகம் எங்கே கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும் அள்ளல்போம் வழிவெடிப்போம் அண்ணன் வீட்டு பிறந்த தொல்லைப்போம் போகாது இனமும் வெள்ள குணமதிக்கு மாமரன் கோபுரத்தில் வீட்டில் இருக்கும் செல்வ கணபதியே கை தொழுக கால் புண்ணியம் கொடிவரும் பொய்வாளிக்கு ஓடிவிடும் எண்ணியது ஏற்ற நன்னிடவே அந்த வல்லவனாக பிரமா சக்தி கணபதி புக்தி கணபதி மகா கணபதி வீர கணபதி என்று சொல்லக்கூடிய முழு முதல் கடவுளாகப்பட்டவரை உலகத்துக்கெல்லாம் கொண்டு வரப்பட்டால் அன்னை ஆதிபராசக்தி அலைமகள் மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய அவனுடைய கையிலே மஞ்சள் குளமாகப்பட்டதிலே உருவமாகப்பட்டதை எடுத்து அதற்கு உயிரை கொடுத்த பிள்ளையா என்ற வகையிலே நமக்கு கணங்களால் தலையை கொண்டு வந்து கணபதி என்று பெயரைப்பட்ட அவரை உலகத்திற்கெல்லாம் நமக்காக கொண்டு வரப்பட்ட அன்னை ஆதிபராசக்தி நவக்கிரகக்கலாம் ஆட்டி வைக்கக்கூடிய அந்த அன்னை ஆதிபராசக்தி எவ்வாறுலாம் வணங்கலாம் என்று பார்க்க போலாம் நாராயணன் நவகிரகநாயகியே கருமாரியே நலங்கள் யாவும் அருள்பவளே அருள்மாரியே மங்கள வடிவான சயங்கரியே மங்கள வடிவான சயங்கரியே திரியே மாளவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாளவன் சோதரியே வைஷ்ணவியே நவகிரகநாயகியே கருமாரி
நலங்கள் யாவும் அருள்பவளே அருள் மாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாளவன் சோதரியே வைஷ்ணவியே திரையே மாளவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே மக்கள் துயர தாங்கும் தமிழை முத்துமாரி மக்கள் துயரை தாக்கும் அல்லை முத்துமாரி மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் அருள்பவளே அருள் மாறி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மயிலை கற்பகாம்பிகை குளமாதர் சௌபாக்கிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே காமாட்சியே காஞ்சி காமாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே கலைகள் எல்லாம் தருளும் மூகாம்பியே கொள்ளூர் மூகாம்பியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி ஞான மழை பொழியும் அலைமகள் நீயே நல்லரை செல்வம் தரும் கலைமகள் நீயே நல்லதொரு செல்வம் தரும் கலைமகள் நீயே ஞான மழை பொழியும் அலைமகள் நீயே நல்லரை செல்வம் தரும் மலைமகள் நீயே வேதம் புகழும் எங்கள் அலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் கலைமகள் நீயே வெற்றி எல்லாம் தருளும் பிள்ளை தாயே மதுரை பிள்ளை தாயே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் அருள்பவளே அருள் மாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே திரு மாளவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாளவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் அருள்பவளே அருள் மாறி உலகத்தில் கைதட்டி அன்பு சார் அனைவருக்கும் இணைஞ்சார் நம்மார் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை இருந்து கொண்டு வேணா உலகத்திலே அந்நிய ஆதிபராசக்தி இல்லை அப்படின்னா உலகமே கிடையாது முக்கண்ணாகப்பட்டவர் பிறக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்பா அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு நெற்றிக்கண்ணாக கொடுக்கப்பட்டவள் யார் அப்படின்னா பார்வதி ஆகப்பட்டவள் நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுது நெஞ்சு நீங்காதான் வாழ்க கோகலை ஆண்ட குருமன்தால் வாழ்க ஆகமம் ஆகின் என்று அனுப்பான்தால் வாழ்க ஏகன் ஏகன் என்றால் ஒருவன் அநேகன் என்றால் எல்லா உயிரிலை கட்டி காக்கக்கூடிய ஈசனடி போற்றி எந்த நடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடியை போற்றி நியாயத்தேன் என்ற நிமலடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரார் மிருந்துரையே நம் தேவனடியை போற்றி என்ற வகையிலே மாயம் என்று சொல்லக்கூடிய 3 வகையான மாயத்தில் உலகத்தில் பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு கடவுள் வேத துன்பங்கள் அனைத்துமே எட்டாதவர் கடந்தவர் என்று சொல்லக்கூடிய வகையிலே உலகத்தின் முதல் கடவுளாக விளங்கக்கூடியவன் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்பேற்பட்ட அவராகப்பட்டவர் எந்த ஒரு வேலை செய்தாலும் யாரிடத்தில் போய் கேட்பாராம் தன்னுடைய மனைவி இடத்துல கேட்டுதான் எந்த ஒரு செயலாகப்படும் செய்வாராம் திகடச்சக்கர சமூகம் எழுந்தலாம் சகடச்சக்கர ராமர நாயகன் அகடச்சக்கர வெண்மனை யாவரை விகடச்சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் விகடச்சக்கர மெய்ப்பதம்னா திகடச்சக்கர சமூகம் எழுந்தலாம் நம்ம திகட என்றால் பூமி உலகத்தில் பூமிக்கெல்லாம் கடவுளாக விளங்கக்கூடிய யாவரும் சிவபெருமான் ஆக தாமர நாயகன்னாவே மகாவிஷ்ணு நம்ம அச்சா குருமா வராக வாமனா அரிசிமா பலராமா வரசுராமா ராமா 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 கிருஷ்ணா கழுக்கு என்று சொல்லக்கூடிய 19 கதாநாயகன் வழங்கக்கூடிய கிரீதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யுகத்திலே காக்கக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயண் அப்பேற்பட்ட அவருடைய தொந்தியிலே பிறக்கப்பட்டவன் யார் அப்படின்னா எனது தந்தியாகப்பட்ட பிரம்மா தொந்தியிலே
நடு வந்திகளே திட சிந்தையிலே முந்தை என்றும் விஷ்ணுவும் நாம இருக்கின்ற வகையில் எல்லாத்துக்குமே விகட சக்கர விநாயக நாயகன் அப்படின்னால எல்லா கடவுளும் எந்த ஒரு ஊருக்கு போனாலும் எப்பேற்பட்ட ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் முதல்ல வணங்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா விநாயக பெருமானதே. ஏன்னா முள்ளு முதல் கடவுள் அன்னைக்கு தன்னுடைய சிவபெருமான் சுலாயுதத்தால் உள்ளே விடவில்லை என்று தலையாகப்படுத்தி கொய்தார். இப்போ கணங்களால் தலையை கொண்டு வந்து கணபதி கணேசனாக பெயர் பெற்றவன் யார் அப்படின்னா விநாயக பெருமானதே. ஏன்னா எந்த ஒரு எழுத்தாகப்பட்டு எழுதினாலும் ஒரு பாடகத்தை படித்தாலும் கூட முதல்ல இடக்கூடிய சொல்லியோ பிள்ளையார் சொல்லி மட்டும்தான், வேறு எந்த சொல்லியாக பயன்படுத்த மாட்டாங்கன்னா கொய்தது அப்படின்னா சிவபெருமான். அப்போ யானை தலையாகப்படுது கொய்ததுக்கு அப்புறம் வரப்பட்டது, அதற்கு முன்னாடி மனித தலை என்று சொல்லக்கூடியது உண்டு. ஏன்னா எல்லாருமே எந்த ஒரு செயல் செய்தாலும் முதல்ல வணங்கக்கூடிய ஒரு விநாயக பெருமான் என்ற வகையில் அவரை பெற்று முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். இருந்தால் இந்த இடத்துலேக்கு 4 யுகத்தின் கதாநாயகனாக விளங்கக்கூடியவன் யார் அப்படின்னா முருகப்பெருமான். மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சிகன். எந்த ஒரு கடவுளுக்கும் இல்லாத ஒரு பெயர் நம்ம முருகப்பெருமானுக்கு தான். முருகா 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 என்று சொல்கின்ற பொழுது மனமாகப்பட்டது உருகா உருகா என்று அனிதனமும் உருக வேண்டுமா. அப்படிப்பட்ட அவருடைய நாடகத்திலே, ஏன்னா வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் கதாநாயகனே அவர் தான். ஆக அவரை பற்றி எப்படி எவ்வாறெல்லாம் தொழுகலாம். கந்தகிரி மலையிலே வாழும் முருகன் உன் பாதம் தொட்டி வணங்குகிறோம் முருகன். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே வட்டாடை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே வட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரின் தத்துவம் தல்க என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அல்க என்போம். என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அல்ல என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மைதிட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோம். பன்னிரு விழிகளில் மைதிட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோம். திருமால் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலை அணிவோம். திருமாவில் ஒளி வீசும் திலகமிட்டு மாலை அணிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது, தங்கள் திருப்பாதம் பணிந்திடும் போது எரிகின்ற சுகத்திற்கு எல்லையேறி
தெரிகின்ற சுகத்திற்கு எல்லையேடி. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை அமர வைத்து 7 சொரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி. மயில் மீது மன்னனை அமர வைத்து 7 சொரம் பாடும் கிங்கினி சடங்கை கட்டி. வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து, வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து, ராஜனுக்கு முடி சூட்டுவோம், அந்த ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கைத்தறி அன்பு சார்ந்த அனைத்து நெஞ்சார்ந்த மனமார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு அருவமும் உருவமும் அனாதையா வளவாய் பிரமமான் என்ற ஜோதி விளம்புவது ஒரு மேனியாக கருணைக்கர் முகங்கள் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தான் உள்ளகம் ஒய்ய என்ற வகையிலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே விறக்கப்பட்டு வாயு தேவனிடத்தில் கொடுத்து வாயு வகான் அந்த அக்னியை தங்க முடியாமல் அக்னி தேவனிடத்தில் கொடுத்து கங்கையாக அப்பதில் கொண்டு வந்த சரவண பொய்கையிலே அப்பேற்பட்ட சரவண பொய்கையை வறண்டு திரண்டதான். அப்படிப்பட்ட உலகத்திற்கெல்லாம் நமக்காக தமிழ் கடவுள் என எந்த ஒரு மொழிக்குமே சொல்லணும், எந்த ஒரு மொழிக்காவது கடவுள் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம தமிழ் மொழிக்கு மட்டுமே கடவுள் என்று சொல்லக்கூடியது. தமிழ் 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 என்று சொல்லுகின்ற பொழுது அமிழ்து அமிழ்து அமிர்தம் போல சுரக்கக்கூடிய மொழி நம்ம தமிழ் மொழி. குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் என்று சொல்லக்கூடிய 5 நிலங்கள். 5 நிலங்களில் மிகச் சிறந்த நிலம் குறிஞ்சி நிலம். ஏன் மிகச்சிறந்த நிலம் குறிஞ்சி நிலம்? மழையும் சார்ந்த பகுதி. உலகத்திலே மிகப்பெரிய பிரளயமாகப்படுவது வந்தால் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நிலம் குறிஞ்சி நிலம். இப்போ கும்பகோணம் எடுத்துக்கோங்களேன். கும்பகோணத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயமாகப்படுறது வந்து ஆலயத்தின் மேல் இருக்கக்கூடிய கலசம் அப்படியே அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக அடுத்து செல்கின்ற பொழுது சிவபெருமானாகப்பட்ட ஒரு வீடுவனாக வந்து அம்பாகப்படுறது எய்து. ஏன்னா அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அமிர்தமாகப்படுறது கீழே விழுந்தாத்த வெள்ளமாகப்படுறது நிற்கும். அப்போ என்ன பண்ணார்? சிவபெருமான வேடுவனாக வந்து அம்பாகப்படுறது எய்து அந்த கலசம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தை கோணலாக்கி அமிர்தத்தை கீழே வைத்தார். அதனால தான் கும்பம் கோணலாக ஒரு காலத்தில் கும்பகோணம் என்ற அருமையான ஒரு பெயர். அப்படிலாம் உலகத்தில் இருந்தால் இந்த இடத்துல அற்புதமான முருகப்பெருமானுடைய இடம் கண்ணுக்கு பார்க்கின்ற பொழுது குளிர்ச்சிகரமாக இதனுடைய சத்தத்தை கேட்கின்ற பொழுது செவிக்கு இனிமையாக நுகர்கின்ற பொழுது நாசி என்று சொல்லக்கூடியதுக்கு அருமையான ஒரு மனமாகவும் அற்புதமான அறுசுவை கிடைக்கக்கூடிய ஒரு கனி அமுதங்கள் கிடைக்கக்கூடிய இடம். ஆக இந்த இடத்துல ஏதோ நம்மளால் முடிந்த அளவிற்கு முருகப்பெருமான இடத்தை எவ்வாறெல்லாம் சிறப்பித்தது நான் செல்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே என்பார்கள். அந்த வகையில் சிறு பூத்து சிறு நெருஞ்சி காட்டினிலே நில் கூறி நிறுத்தி வெளிப்போனால நின்றது போலின்றாய் நெடுந்தூரம் பரல்தாய் நிற்கும் நிலைக்குமா நெஞ்சம் மனம் பெறும் வாழ்வே. இவள் செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தடை குனிவாள். இவள் செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள்.
வீரந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ ஆ காற்றினில் வீரந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் வளர்ந்த தாமரையோ செவந்தி பூச்சரமோ இவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ இவள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் கண்களில் நீளம் விளைந்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்களில் நீளம் விளைந்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பின்னே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளும் பேரழகெல்லாம் படைத்தவளும் இவள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனைகளில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் மேகத்தை கூந்தளி விளைத்தவளோ விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தளில் விளைத்தவளோ விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ மோகத்திலே இந்த உலக யாவிலும் மூழ்கிட செய்திடும் மோகினியோ இவள் மூழ்கிட செய்திடும் மோகினியோ இவள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் வளரசம் தருவாள் வருகிட தலை குனிவா இவள் வருகிட தலை குனி செல்லன்று கைத்தன்பு உள்ள மனைவருக்கும் என்று சொல்லக்கூடிய 784 ஜீவராசிகள் நடமாடக்கூடிய அற்புத இடம். ஏன்னா ஒரு சிறிய பள்ளமா இருந்தாலும் நீராக இருந்தாலும் ஏதோ ஒரு சிறிய உயிரின வாழம் இப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த வனம். இப்போ அப்படி ஒரு பள்ளத்திலே ஒரு குளமாகப்படுதல நீர் இருந்தும் எந்த ஒரு உயிரினமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னா மதுரை 50 என்று சொல்லக்கூடிய தெப்பக்குளம். மதுரை மீனாட்சி அம்மனுடைய அப்பேற்பட்ட கழுகைக்கும் யானைக்கு முக்தி கொடுத்த ஒரு தெப்ப குளத்தில் எந்த ஒரு உயிரினமாகுது இதுவரை யாரும் பார்த்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படி இல்லாமல் அது ஒரு இடத்துல தான். ஆனால் இந்த இடத்துல அப்படி இருக்குமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவருடைய இடத்துல கண்டிப்பாக ஏதோ மனிதர்களுடைய நடமாட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆக இந்த இடத்துல ஏதோ ஒரு சிறிய காண குரல் ஓசை கேட்குமா? ஆளோளம் சோ ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்ற அருமையான ஒரு காணம். குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதோம். முதல்ல குழல் என்று சொல்லக்கூடிய அந்த குழல் அப்படின்னா எதில் இருந்து வரப்பட்டது? இசை என்று சொல்லக்கூடியதே குழலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது மூங்கில் மரம். மூங்கில் மரத்தில் வண்டி என்று சொல்லக்கூடிய துளையாகப்படுது இடிக்கின்ற பொழுது அதில் காற்று அடிக்கின்ற பொழுது ரீங்கார் அழகம் மிகுந்த ஒரு ரீங்கார். அப்பேற்பட்ட அந்த புல்லாங்குழல் மூங்கில் மரத்தில் செய்யப்பட்ட கருவி புல்லாங்குழல் யாருடைய கையில்? எனது வரந்தாமன் கிருஷ்ணருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய அந்த இசையை கேட்கின்ற பொழுது அனைத்து ஜீவராசிகள் தன்னையே மெய் மறந்து ஆடுமா. அப்போ முதல்ல குழல் என்று சொல்லக்கூடியதை கேட்டோம் அப்படின்னா குழல்லே மறந்து போயிடும். ஆக அந்த குழல்ல மெய் மறந்து இசைக்கின்ற பொழுது யாழ் என்று சொல்லக்கூடிய வேற யாழ், மகரையாள், சகோடையாள், செங்கோட்டையன் என்று சொல்லக்கூடிய 4 வகையாள். குழலுக்கு அப்புறம் அந்த யாழை கேட்டோம்னா குழல்ல மறந்து யாழுக்குள்ள போயிடும். அப்போ அந்த யாழ் இசையெல்லாம் கேட்ட பிறகு கடைசியாக பாருங்களேன் ஒரு மழலை என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையுடைய சத்தத்தை கேட்கின்ற பொழுது எல்லாமே மறந்து போயிடும் உலகத்தில். இப்படிப்பட்ட நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம் 3 இருந்தால் ஒரு பாடலாகப்படுத்து உருவாக்க முடியும். அந்த வகையிலே ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்ற அருமையான கானத்தை கொடுக்கக்கூடிய இந்த இடத்திலே சோலைமலை ஓரத்திலே சோலைமலை ஓரம்
கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் குயிலே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலை ஓரம் சோலை குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் குயிலே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலை ஓரும் சோலை குயில் பாடும் பார்த்தாலே நான் போட்ட பூவாரமே படிப்பேனே நம் காதல் தேவாரமே உன் பேரை நான் பாட தேனூருமே என் தேவன் உன்னோடு இலை பாருமே பாடி அழைக்க உணர்ய வருவாய் குயிலே தேடி தவிக்கும் மனமே அதனால் குயிலே கூட வரும் நேரம் காலம் இன்றே பிறக்கும் சோலை மலை ஓரும் சோலை குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் மயிலே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலை ஓரும் சோலை குயில் பாடும் நான் பாடும் பாட்டென்றும் நீதானம்மா நீ இன்றி வாழ்வேணும் நான் தானம்மா வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான் வாயந்தன் கண்ணாணி என்னோடுதான் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே நினைக்கும் சேர துடிக்கும் வரைக்கும் அதையே நடக்கும் கூட வரும் காலம் நேரம் இல்லை இடமே சோலை மலை ஓரும் சோலை குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையா பாடி வரும் குயிலே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா சோலை மலை ஓரம் சோலை குயில் பாடும் சோலைமலை ஓரத்தில் அருமையான கானத்தை சிக்கக்கூடிய இவளுடைய மண்ணும் இல்லாமல் வெள்ளமில்லை கொஞ்சம் வாசம் இல்லாமல் போவமில்லை உலகத்தில் பெண் இல்லைன்னா எந்த ஒரு ஆணுமே கிடையாது ஏன்னா இப்போ கூட பெண்களுடைய சாதனை இப்போ உலகத்தில் மென்மேலேனா ஆவது மண்ணாலே மனிதன் அழிவது மண்ணாடு வாழ்வது மண்ணாலே அவனே தாழ்வது மண்ணாடு ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்ட நினைத்த அப்படின்னா ஒரு குடும்பம் இல்லை ஒரு ஊரல்ல ஒரு உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டு விளையாட அப்படின்னா பெண்ணு தான் அதே பெண் நினைத்தால் உலகம் மட்டுமில்ல ஊரும் இல்லை நாடும் இல்லை வீடும் இல்லை எல்லாத்தையுமே ஒரு நிமிடத்தில் அவளே சுக்குநூறாக விடை திறந்திருக்கக்கூடிய வல்லமை கொண்டு விளையாடுறா பெண்ணு தான் ஏன்னா உண்டு கெட்டு உண்டு இருத்து உற்றறியும் ஐம்பலனும் பொன் தொடி கண்ணே உள்ள ஒரு பெண்ணை பார்க்கணும்னா முதல்ல பார்க்கணும் பொழுது என்னடா அப்படி ஒரு அழகு அவளுடைய இடையழகும் நடையழகும் பின்னால் சடையழகும் முருகனுடைய உள்ளத்தைய என்னப்பா உண்டு கேட்டு உண்டை இருத்து உற்றறியும் ஐம்பலனும் பொன் தொடி கண்ணே உள்ள ஒரு பெண்ணை பார்க்கணும்னா என்ன ஒரு அழகு அப்படின்னு வர்ணிக்கிற அளவுக்கு இருக்கும் கண்ணால் பார்க்கலாம் ஆனால் மனதால் தீமை என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை எடுக்கக்கூடாது கண்ணால் பார்த்து ரசிக்கலாம் தவறு கிடையாது அதுபோல் அவருடைய மனமாகப்படுறத நினைத்த அப்படின்னா நக்கீர பெருமன் வாதாடினார் வாருங்க இயற்கையில் பெண்களுடைய கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு வாதாடினார்
யார்? சிவபெருமான் வயதான தோற்றத்துடன் அதை கேட்கின்ற பொழுது, சரிப்பா பெண்களுக்கு மனம் இல்லை, அன்னை ஆதிபராசக்தி தானே, அவளுடைய மனைவி அப்படியே சூட்சமமாக கேட்கின்றார். அன்னை ஆதிபராசக்தியினுடைய கூந்தலாவது மனம் இருக்கு அப்படின்னு கேட்டார். அவள் மட்டுமல்ல, அவனும் பெண்ணு தானே, அவளுடைய கூந்தலை மனம் இல்லை என்று சொன்னார். ஆக சிவபெருமானாக தோன்றி நெற்றிக்கணாக அப்படி திறந்து அங்கனே பசுமமாக்கினார். அதே அந்த பசுமாக்கின அடுத்த நிமிடமே தெப்பக்குளம் என்று சொல்லக்கூடியது உயிராகப்படுது கொண்டு வந்துட்டார். அப்போ ஒரு பெண்ணை பார்க்கணும் பொழுது அந்த மனம் என்று சொல்லக்கூடியது நாசியில் நுகரணும். அவளுடைய இனிமையான குரல் வளத்தை கேட்கின்ற பொழுது எனக்கு குழல் இனிது, எனக்கு அந்த குயிலுடைய மயிலை பார்த்தா அழகாக இருக்கும், ஆனால் அதனுடைய சத்தத்தை கேட்கின்ற பொழுது அவ்வளோ நன்றாக இருக்காது. ஆனால் குயில் பார்க்கின்ற பொழுது அழகாக இல்லாவிட்டாலும் அதனுடைய சத்தம் அழகு போன்ற கூக்கு என்று குயிலாகப்படுது இடுமா, அதுபோன்று அருமையான. ஆக அதுபோல் ஆக மெய் என்று சொல்லக்கூடிய உடலாக தீண்டக்கூடிய அளவிற்கு அந்த பெண் இருக்கணுமா, மெய் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை போட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் இருக்கணும். அப்படி ஐம்புலன்களுமே அந்த ஐவகை புலன்களுமே தன்னுடைய அந்த பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும் அப்படிம்பாக. அந்த வகையில் இந்த பெண்ணாகப்பட்டவள் அழகாக இருக்கின்ற ஒருவில் உலகத்தில் அண்ணன் தம்பி மாமே மச்சனை அண்ணன் மங்காளி சித்தப்பன் பெரியப்பேன் அப்படின்ற ஒரு உறவாகப்பட்டது உலகத்தில் இருக்கணும். அந்த வகையில் இவளும் நம்முடைய உறவாகத்தான் இருப்பார்களோ என்ற வகையிலே நானும் முந்தும் நானும் முதல் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளையை வேடன் செய்த லீலை தேடி வந்த வேளையை வேடன் செய்த லீலை சிறகுகள் உடைந்தது ஒரு கிளி நனைந்ததடி உயிரே நானும் முதல் உறவை நாடி வந்த பறவை நான் முந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை தேடி வந்த வேளை வேடன் செய்த சிறகுகள் உடைந்ததடி குறுகிளி நனைந்ததடி உயிரே உயிரே இளைய கதவுகளை திறக்க ஓடி வந்த சிறையில் சிக்கிக் கொண்டேன் அம்மா. வளையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்த வளையில் மாட்டிக்கொண்டேன் அம்மா. அன்பு உள்ளங்களை இரத்த வெள்ளத்திலே துவைத்து சிதைப்பது சரியம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்க பிழைவதல் இனிமை காணுவது விதியம்மா. ஊழல்களை அழுத்திட ஊருகள் வளர்ந்து வாரம்மா. உள்ளத்தை வெறிப்பது வாரு குழிவருந்து சொல்லும். நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை
நாத நாதம் ஈட்டுகிற வாராயோ புயலும் அழுக்கிறது கடலும் கொதிக்கிறது வடகை செலுத்துகிற வாராயோ என்ன இழந்த பின்னும் எறிய துடைக்க எனும் தீபம் போல மனவழகிறது என்ன இழந்த பின்னும் உன்னை காக்க எங்க இதையே வெகு இழக்கின்றது வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வதே முழுமையின்றி சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமையின்றி நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடம் செய்த லீலை தேடி வந்த வேளை வேடம் செய்த வேளை சிறகுகள் உடைந்ததே ஒளிகிளி நனைத்ததடி உயிரே உயிரே நன்றி. ஆக உலகத்தில் 4 வகை உலக பேரலை எப்படின்னா 4 பேர் அது உலகத்தில் 4 வகை ரம்பை ஊர்வசி துளோத்தமை மேனகை என்று சொல்லக்கூடிய 4 வகை உலக பேரலை. இந்த 4 வகை உலக பேரலைகளுமே மிகச் சிறந்தவள் அப்படின்னா ஊர்வசி. ஏன் மகாலட்சுமி எப்படி 32 அங்கலட்சணம் பொருந்தியவளோ அதே போன்று 32 அங்கலட்சணம் பொருந்தியவள் யார் அப்படின்னா ஊர்வசி தான். அந்த ஊர்வசி ஆகப்பட்டவள் தேவலோக மங்கை. தேவலோக மங்கை ஒரு பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யானை திருமணமாகப்படுது எடுக்கணுமா இல்லை இருவரும் சேரலாமா அப்படின்னா தவறு. ஏன்னா தேவலோக மங்கை பூலோகத்திற்கு எல்லாமே தெய்வங்களாக தேவ பிறப்பாக விளக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஊர்வசி ஆகப்பட்டவள் ஒருவனை கண்டு மனைவி கடல் கரையில் இருக்கக்கூடிய மண்ணை எண்ணினாலும் எண்ணி விடலாம், அர்ஜுனனுடைய மனைவியை எண்ண முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவன் யார் அப்படின்னா அர்ஜுனன் தான். ஏன்னா ஒரே ஒரு சிறிய தவறுக்காக அண்ணன் ஏன்னா 5 பேருக்கும் அழியா பத்தினியாக வாழ்ந்தவள் யார் அப்படின்னா பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய திரௌபதி. ஆக முன்னாடியே என்ன சொன்னார்கள் அப்படின்னா யார் முதல் வருடம் வாழ்கின்றார்களோ யார் யார் எந்த வருடத்தில் வாழ்கின்றார்களோ மற்றவர்கள் யாரும் அந்த அறைக்குள்ளே போகக்கூடாது. அதான் நீ அது அப்படி இருந்தும் ஒருவன் அந்த பசுவாகப்பட்டதை கல்வன் திருடிட்டு போயிட்டானே அப்படிங்கிறதுக்காக அந்த பசுவை காப்பாற்றி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்ல பசுவை காப்பாற்றணும் என்ற ஒரு எண்ணத்தோடு தருமன் இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ளே போனேன். ஆனால் என்னுடைய பாதரட்சி என்று சொல்லக்கூடிய காலனி இருக்கும், அதை இருந்தால் உள்ளே யாரும் வராதே அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அன்றைக்குன்னு பார்த்தா பாதரட்சியை காண நாய் இழுத்துக்கிட்டு போச்சு. அதனால தான் நாய் இழுத்துக்கிட்டே தெரியுது அப்படிம்பாங்க அவர் கொடுத்த சாபம். அதுபோல் அப்படி மீறி உள்ளே போயிட்டேன். போய் காண்டிபம் என்று சொல்லக்கூடிய வெள்ளாகப்பட்டதை எடுத்து அந்த அந்தனுடைய பசுவை காப்பாற்றி கொடுத்துட்டேன். அண்ணா நீங்கள் இருந்தது தெரியாமல் உங்களுடைய பாதரட்சி வெளியே இல்லை, ஆக நான் எதுவும் செய்ய முடியாது, தெரியாமல் வந்துட்டேன், ஆனால் எனக்குரிய தண்டனையை கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்படி ஒரு வருஷம் போய் வனத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு வருஷம்தான் கொடுத்தாரு. வனத்தில் போய் உன் தண்டனை அணிவிச்சுட்டு வராங்க. அந்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட பெண்ணு கடைசியாக கிருஷ்ணனுடைய தங்கச்சியை திருமணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்படின்ற வகையில் இந்த ஊர்வசியாகப்பட்ட அர்ஜுனனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். பா உன்னை பார்க்கின்றவள் மிகச்சிறந்த ஒரு அழகாக இருக்கு, உன்னிடத்தில் நான் சேர வேணும் அப்படின்னா யாரு ஊர்வசி அர்ஜுன்கிட்ட கேட்குறா. அப்போ தான் இந்த கேட்ட உடனே சொல்லியிருக்கலாம் எத்தனையோ பெண்ணை திருமணம் ஆணுடைய மனதையும் கொள்ள கடித்தவன் வந்தேன். அப்படிப்பட்ட அவன் ஊர்வசியை பார்த்தபடி அம்மா எத்தனையோ பெண்ணை நான் திருமணம் செய்திருந்தாலும் எத்தனையோ பெண்ணுடைய மனதிலே நான் கவர்ந்திருந்தாலும் உன்னை பார்க்கின்ற பொழுது பெற்ற தாய் போல இருக்கிறது. ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கக்கூடியவள் யார் அப்படின்னா அம்மா. ஆய் என்றால் உயிரெழுத்து, இம்மி என்றால் மெய்யெழுத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்கின்ற பொழுது உயிர்மை என்று சொல்லக்கூடிய பிரிவினைப்படுகிறது. உலகத்தில் முதல் ஆண்மகள் என்றால் சிவபெருமான், உலகத்தில் முதல் பெண் அரசி என்று சொல்லக்கூடிய வகையில் அன்னை ஆதிபராசக்தி, முதல் குழந்தை அப்படின்னா முருகப்பெருமானதன். அப்படின்ற வகையில் இவன் கேட்ட உடனே அம்மா உன்னை பார்க்கும் பொழுது பெற்ற தாய் போல இருக்குது அப்படின்னா. அப்போ தான் ஊர்வசியப்பா நானே இறங்கி வந்து கேட்டேன், ஆனால் என்னையை பார்த்து பெற்ற தாய் என்று சொல்லிவிட்டாய். ஆக ஒரு வருடம் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் திருநங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக திருநங்கையாக வாழ கடவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்தா. அதனால தான் மகாபாரதத்திலே பிரகடல் என்று சொல்லோடு
பெயரோடு வாழ்ந்தவன் யார் அப்படின்னா அர்ஜுனன். அப்படிலாம் உலகத்தில் பெண் உண்டு. ஆக இந்த வகையில் இவள் இதயத்தெல்லாம் கவர்ந்தக்கூடிய அர்ஜுனனை இந்த பெண்ணுடைய இதயமெல்லாம் முருகன் கவர்ந்து விடுவாரோ என்ற வகையில் இதயம் இதயம் பகுதே உலகே பிரிந்து காதல் ஈழம் காற்றே பாடுகின்ற பாட்டு காதல் ஈழம் காற்றே பாடுகின்ற பாட்டு கேட்காது இதயம் பகுதே உனையே பிரிந்து காதல் ஈழம் காற்று பாடுகின்ற பாட்டு காதல் ஈழம் காற்று பாடுகின்ற பாட்டு கேட்டாயோ இதயம் பகுதே மணி ஓசை கேட்டு மகிழ்வோடு நேற்று கைகள் தட்டிய கால்கள் சென்றதங்கே அரும்பான என் காதல் மலராகுமோ மலராகி வாழ்வில் பணி நீங்குமோ இதயம் போகுதே பிரிந்து சுடுநீரில் விழுந்து துடிக்கின்ற மீன்போல் போகை நின்றினில் சோகம் பொங்குதம்மா புயல் கூவ வசந்தைகள் உருவாகுமா உருவாகி வாழ்வில் மனம் ஏங்குமோ இதயம் போகுதே உனையே உயிரா நினைக்க முடியாது. எல்லா பெண்ணையும் தங்கையாவும் நினைக்க முடியாது. எல்லா பெண்ணையுமே உறவராக பெரிய மச்சத்தின்னு நினைக்கவும் முடியாது. ஆனால் நமக்குன்னு ஒருவள் இருப்பாள். அவளை நம்ம என்ன நினைக்கணும்? நம்மளுடைய மனைவி என்று சொல்லணும். ஏன்னா உலகத்திலே மும்மூர்த்திகளாக விளங்கக்கூடிய சிவன் பிரம்மன் விஷ்ணு 3 பேருமே ஒரு பெண்ணை, அதாவது ஒரு காரியம் செய்தாலும் கூட ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய வகையில் 3 பேருமே தன்னுடைய மனைவிட்ட கேட்டு தான் இந்த ஒரு செயலும் செய்வார்கள். இப்போ சிவபெருமான் எடுத்துக்கோங்க, ஒரு அழிக்கக்கூடிய தொழிலாகப்பட்டது செய்தாலும் கூட முதல்ல என்ன அழிக்க வேண்டும், எதற்காக அழிக்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவிடத்தில் கலந்து உரையாடுவார். காக்கக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடிய பரந்தாமன் அவரும் தன்னுடைய மனைவிடத்தான் கேட்பார். படைப்புக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய பிரம்மாவே ஒரு நேரத்தில் படைப்பு ஜீவராசிகள் அனைத்தும் படைக்கையில் மும்மூர்த்திலே வணங்கினார். ஆனால் வணங்கி போகையில் அனைத்து யாகமாகப்பட்ட செய்த ஜீவராசிகள் அனைத்தையுமே படைக்கிறார். ஆனால் அந்த ஜீவராசிகள் அனைத்துமே பேயாக மாறி அவரே துரத்தி வளம் வந்ததான். ஏடா நம்ம படைக்கப்பட்ட ஜீவராசி நம்மளே பேயாக உருமாறி துரத்துது, என்ன காரணம்? இதை யார் இடத்துல கேட்கணும்? சிவபெருமானத்தை தான் கேட்கணும். அப்போ தான் சிவபெருமானத்தில் கேட்கின்ற பொழுது முழுமுதல் கடவுள் விநாயகப் பெருமானத்தில் போய் வணங்கி விட்டு யாகத்தை செய்ய அப்படின்னார். அப்போ என்ன பண்ணா, தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லி விநாயகப் பெருமானத்தில் வணங்கி அப்புறம் யாகத்தை செய்து அனைத்து ஜீவராசிகளும் சிறப்பான முறையில் இருந்ததும். அந்த வகையில் நேரங்கால காரியத்தில் கேட்டு என்பது இருக்கணுங்க. கடைசியாக ஒரு பாடலை பாடிக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம்போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல
ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம். தொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் பட்டு பூவை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மனநீளைகள் சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னல் லீலைகள். தங்க பாவை எங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் அங்க பார்வை வந்தங்கள் உந்தன் சொந்தங்கள். தத்தை போல் வெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். கட்டி காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண் என்னையே பின்னை கொள்ளட்டும். கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண்ணை பின்னி கொள்ளட்டும். மையல் பாதி என்னோடு மீதம் உன்னோடு மையல் பாதி உன்னோடு மீதம் என்னோடு. தின்பங்கத்தார் போதை கொண்டாடி ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 ஆடலாம் பாடலாம். கைத்தட்டி அன்பு உள்ள மனவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்க தெரிவித்துக் உள்ளே ஒருவன் அங்கமங்கம் நடமாடி கொண்டிருக்கின்றான். இப்படி எல்லாம் பாரதம்னு முக்கியம் தேவை ஒளிபரிக்க அண்ணா அருமை அருமை. அம்மன் ஆடியோஸ் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. குமரன் 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 அண்ணா குமரன் ஆடியோஸ் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் மிக அருமையாக உள்ளது. நல்லா போட்டுருக்காங்க. சுந்தரம் நிறைந்த ததம்பும் பொன் சிறந்த மங்க இவள் இந்த உலகிற்கேன் வந்தார். சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள். அந்தரம் மிகுந்த தேவ துந்தவி முழங்க அந்தரம் மிகுந்த தேவர் துந்தவி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமி தகுந்த வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த. சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்க இவள் இந்த உலகிற்கேன் வந்தாய். வரட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அவளரா பாவலரா இல்ல பாவலர் ஏரா புலவர் ஏரா இல்ல பாவலர் மணியா இந்த அருள் மணியா என்று வரக்கலாம்.